இந்த காட்சியை பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு எலி என்ன பண்ணியிருக்கு, அது வயதான எலி உணவுகளை வந்து சேகரிக்க பார்க்குது. மற்ற எலிகள் எல்லாம் தினந்தோறும் நல்லா சாப்பிட்டு அப்படியே மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கு. ஆனா ஒரு எலி மட்டும் இருக்கிற உணவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கு. ஒரு நாள் பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எலிகளும் கஷ்டப்படுது. ஆனா அந்த வயதான எலி மட்டும் கஷ்டப்பட மாட்டுது. காரணம் என்ன? அதுட்ட உணவு இருக்கு. உடனே சரி நம்ம இவ்வளவு உணவு வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த எல்லா எலிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணவுகளை கொடுக்குது. உடனே அந்த எலி வந்து என்ன பண்ணுது, டெய்லி வந்து சாப்பிட வருது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு, "என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீ தர்ற உணவுல டேஸ்ட்டே இல்லையே, கொஞ்சம் கூட டேஸ்ட் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் குடுத்து முடிய, அந்த வயதான எலிக்கு உணவே இல்ல. சுத்தமா முடிஞ்சிருச்சு. உடனே எல்லா எலிகளும் அந்த வயதான எலிய போயிட்டு, "எங்க உணவ தா" அப்படின்னு கேட்குது. அது வந்து "என்ட்ட இல்ல, எதுவுமே இல்ல, முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொன்னோனே, அது எல்லா எலிகளும் என்ன சொல்லுதுன்னா, இந்த வயசான எலி எல்லா உணவையும் பதுக்கி வச்சுட்டு நமக்கு தர மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. ஓசியில குடுத்தது தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுல நினைச்சிருச்சு. உடனே எல்லா எலிகளும் சேர்ந்து அந்த வயசான எலிய அடிச்சு சாகடிச்சிருச்சு. தர மறுத்துட்டான்னு சொல்லிட்டு. பாருங்க, உதவி செஞ்சவனுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க. இப்படிதான் எல்லா இடத்துலயும். நாம வந்து யாரும் கேட்காம நாம போய் செஞ்சு உதவி செஞ்சோம். இதுதான் நிலைமை. அதனால மக்களே பார்த்து நடந்துக்கங்க. இந்த எலி கதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழ கருத்து தெரிவிக்க மறந்துடாதீங்க.